இன்றைக்கி வீடியோவில் பன்னீர் டிக்கா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கர்டு தயிர் 2 ஸ்பூன், ஆட் பண்ணிட்டு அடுத்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து பெப்பர் 1/2 ஸ்பூன், லெமன் 1/2 லெமன் எடுத்து அந்த சாறை புழிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பன்னீர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா பீசஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மேரினேட் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், பன்னீர் டிக்கா ரெசிபி ரெடி. கார்னிஷ்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க.